வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வச்சு நாங்கள் 10 மாடி பில்டிங் கட்டி சிக்ராவில் கட்டி அதுவும் தர்மசாலா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பல இடங்கள்ல நகரத்தார்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீட்கப்பட்டு அதை தர்மங்களுக்காண்டி செய்யறதுக்காண்டி நிறைய இது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் கடந்த 41 ஆண்டுகளாக காவல் நிலையமாக செயல்பட்டு வந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்துக்கு சொந்தமான மண்டபம் நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் நகரத்தார் சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காவல் நிலையத்தை காலி செய்து புறப்பட்ட ஆய்வாளர் தான் பணியாற்றிய காவல் நிலைய கட்டிடத்தை திரும்பி பார்த்தபடி கவலையுடன் சென்ற காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது மாரியம்மன் தெப்பக்குளம். தெப்பக்குளத்தின் கிழக்கு பகுதியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்திற்கு சொந்தமான 100 ஆண்டு பழமையான மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. சுற்றிலும் பழமையான மரங்கள், இயற்கையான சூழல் என அமைந்திருந்த இந்த மண்டபம் கடந்த 41 ஆண்டுகளுக்கு முன்பு தெப்பக்குளம் காவல் நிலையம் செயல்படுவதற்காக வாடகைக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 4 தசாப்தங்களுக்கும் மேலாக இங்கிருந்து காவல் நிலையம் செயல்பட்டு வந்தது. தெப்பக்குளத்திற்கு வரும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் காவல் நிலையம் அருகிலேயே இருந்ததால் பாதுகாப்பு உணர்வும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையம் தற்போது காலி செய்யப்பட்டது. இதையடுத்து காவல் நிலையத்தின் சாவியை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினரிடம் தெப்பக்குளம் காவல் ஆய்வாளர் விதின் குமார் ஒப்படைத்தார். காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நகரத்தார் சங்கத்தினர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 41 ஆண்டுகளாக செயல்பட்ட காவல் நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தான் பணியாற்றிய காவல் நிலைய கட்டிடத்தை பார்த்தபடியே ஆய்வாளர் விதின் குமார் புறப்பட்டுச் சென்றார். இயற்கையான சூழலில் மக்களுடன் நெருக்கமாக பணியாற்றிய நினைவுகளுடன் பிரிய மனமின்றி அவர் புறப்பட்டுச் சென்ற காட்சி அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது தற்காலிகமாக தெப்பக்குளம் முனிச்சாலை பகுதியில் உள்ள மாநகராட்சியின் பழைய கிழக்கு மண்டல அலுவலகத்தில் காவல் நிலையம் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தெப்பக்குளம் பகுதியில் மாரியம்மன் கோவில், முத்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பகுதிகளும் உள்ளன. நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்லும் நிலையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெப்பக்குளம் பகுதியிலேயே மீண்டும் காவல் நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நகரத்தார் சங்கத் தலைவர் முத்தையா, 41 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களது சங்கத்துக்கு சொந்தமான மண்டபம் மீண்டும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. மண்டபத்தை புனரமைத்து மீண்டும் சமுதாய கூடமாக அமைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார். நகரத்தார் சங்கத்தின் சார்பாக 41 ஆண்டு காலம் இதுல போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வந்தது. இதை கோர்ட் மூலம் நாங்க ஆர்டர் வாங்கி அவங்க எங்களுடைய கோர்ட் ஆர்டர் படி இமீடியட்டா ஒபே பண்ணி அவள் வேற இடத்துக்கு மாறி எங்களுக்கு இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியே எங்களுக்கு இந்த மாசம் காலி பண்ணி தரோம்னாங்க. அதுபடி காலி பண்ணி 25ஆம் தேதிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம்னாங்க. இன்னைக்கு நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விதின் குமார் அண்ட் அவங்க லா அண்ட் ஆர்டர் கிரைம் இன்ஸ்பெக்டர் முனியசாமி அவர்களுக்கும், இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை அவர்களுக்கும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல பெரிய ஒரு சமுதாய கூடம் தான் வரப்போறது. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஏன்னா இந்த பில்டிங்கை ஏன் காலி பண்ணுங்கிறது முதல் ரீசன் ஒன்றும், இது இடியக்கூடிய லெவல்ல இருக்கு. அதனாலதான் கோர்ட்ல எங்களுக்கு ஆர்டர் மீட்டா கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஒப்ளிஜ் பண்ணி மீட்டா காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாடகை முன்னாடி இது நகரத்தார் சங்கத்துக்காண்டி சொன்னது, மதுரை மக்கள் நகரத்தார் சங்கத்துக்காண்டி சொந்தமானது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்துக்கு சொந்தமானது. இது முதல்ல 4000 ரூபாய் வாடகை இருந்தது. கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் போது அது கண்டிஷன் கொடுத்து இத்தனை மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணணும், 18 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணணும் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் 20,000 ரூபாய் வாடகை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 18 மாசம் கழிஞ்ச பிறகு 1 மாசம் முன்ன எடுத்துக்கினாங்க, டைம் எடுத்துக்கினாங்க. அப்புறம் நாங்க ரிக்வஸ்ட் பண்ண பேர்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோன்னு உடனே அவங்களும் ஒப்ளிஜ் பண்ணி இமீடியட்டா காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியே காலி பண்ணி இன்னைக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங்கை நாங்க கம்ப்ளீட்டா டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி இடிச்சு விட்டு, ஏன்னா இது இனி ரன் பண்ண முடியாது, டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஃபுல்லா. இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதை இடிச்சு விட்டு இதுல பெரிய ஒரு சமுதாய கூட ஏற்பாடு பண்ண போறோம். நாங்க பொதுமக்களுக்காண்டி எல்லாருக்கும் நல்ல ஒரு கணிசமான வாடகையில நல்ல எல்லா சமுதாய கூட அன்னதானங்கள் இதெல்லாம் நிறைய பண்ண போறோம். இந்த பில்டிங்ல இது மக்களுக்கு
மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் பெரும்பாலும் இதை வந்து இது பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதை இதை எங்களுக்காண்டி வழக்காடி கொடுத்த இவங்க அட்வொகேட் சண்முகநாதன் அவர்களுக்கும் அருள் சாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 41 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது? எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதை விட வேற மகிழ்ச்சி எங்களுக்கு இதே மாதிரி தான் எங்களுக்கு காசியில எங்களுக்கு 120 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சது. ஏன்னா போராடி அந்த கவர்மெண்ட் யூபி கவர்மெண்ட் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே போல இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இது வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு மனம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வேற இடத்துக்கு மாத்திக்கினதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த கன்சர்ன் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த கமிஷனர் போலீஸுக்கும் எங்களுக்கு நன்றியை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க இப்போ நகரத்தார்கள் 200 பேர் வந்திருக்காங்க. மதுரையில மட்டும் 5000 பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து காசியில இப்பதான் வந்து யூபி முக்கியமந்திரி யோகி ஆதித்யநாத் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வச்சு நாங்க 10 மாடி பில்டிங் கட்டி சிக்ராவில் கட்டி அதுவும் தர்மசாலா ஓபன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பல இடங்கள்ல நகரத்தார்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வந்து மீட்கப்பட்டு அதை தர்மங்களுக்காண்டி செய்யறதுக்காண்டி நிறைய வந்து இது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.